ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி மகாலய பட்சம் 2025 எப்போது ஆரம்பம், என்ன செய்தால் பித்ருதோஷத்திலிருந்து விடுபடலாம், அதை பற்றி பார்க்கலாங்களா. ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்கள் மகாலய பட்சம் என குறிப்பிடப்படுகிறது. இவை முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டம் ஆகும். மகாலய பட்சத்தின் சிறப்புகள் என்ன, இந்த காலத்தில் என்ன செய்தால் பித்ருதோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாங்க. மகாலய பட்சம் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டம் ஆகும். பட்சம் என்றால் 15 நாட்கள் கொண்ட ஒரு கால அளவு ஆகும். அதாவது பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்களை குறிப்பதாகும். பட்சம் என்ற சொல்லுக்கு கூட்டமாக வருதல் அல்லது ஒன்று சேர்ந்து வருதல் என்ற பொருளும் உண்டு. அதாவது இந்த காலகட்டத்தில்தான் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம். மகாலய பட்சத்தின் 15 நாட்களும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் செய்து வழிபடுவதற்கும் முன்னோரின் பெயரால் தானம் செய்து வழிபடுவதற்கும் ஏற்ற சிறப்பான காலமாக நம்பப்படுகிறது. வழக்கமாக அமாவாசைகளில் நாம் யாருடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கிறோமோ அது அவர்களை மட்டுமே போய் சேரும். ஆனால் மகாலய பட்சத்தில் நாம் அளிக்கும் தர்ப்பணம் நம்முடைய முன்னோர்கள் அனைவரையும் சென்று சேரும் என சொல்லப்படுகிறது. அதேபோல் இந்த காலகட்டத்தில் அளிக்கப்படும் தானங்களை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாகும் ஐதீகம். அதனால்தான் மகாலய பட்சம் மிகவும் முக்கியமான காலமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த 15 நாட்களும் நாம் செய்யும் வழிபாடுகளால் பித்ருதோஷத்திலிருந்து மீண்டும் முன்னோர்களின் ஆசிகளை முழுவதுமாக பெற முடியும். மகாலய பட்சம் என்பது புரட்டாசி மாத அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்களை குறிப்பதாகும். இந்த நாட்களில் செய்யப்படும் முன்னோர் வழிபாடு குடும்பத்தில் ஏற்படும் துன்பங்கள், சுபகாரிய தடைகள், பொருளாதார இழப்புகள் ஆகியவற்றை போக்கி சுபிட்சத்தை உண்டாக்கும். மகாலய பட்சத்தில் மட்டும் தெரியாதவர்களுக்கும் இறந்து போன அனைத்து உயிர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மகாலய பட்சம் ஆரம்பமாகிறது. செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வருகிறது. ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைகளில் மகாலய அமாவாசையும் ஒன்று. அதோடு இந்த ஆண்டு மகாலய பட்சம் திங்கட்கிழமையில் துவங்குவதும் மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் அமைவது மிகவும் விசேஷமானதாகும். திங்கட்கிழமை என்பது சந்திரனுக்குரிய நாள். சந்திரன் தாய்வழி உறவுகளுக்கான கிரகம் ஆகும். அதேபோல் ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதியான சூரியன் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் ஆவார். அதனால் இந்த ஆண்டு மகாலய பட்சத்தில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவதும் முன்னோர்களுக்குரிய தர்ப்பணம் போன்றவற்றை கொடுப்பதும் தாய் மற்றும் தந்தை வழி முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள் தோஷங்கள் ஆகியவற்றை நீக்க உதவும். மகாலய பட்சம் காலத்தில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது, நாய்கள் காகங்கள் ஆகியவற்றிற்கு உணவளிப்பது, ஏழைகளுக்கு வயதில் முதியவர்களுக்கு உணவளிப்பது பரிமாறிப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது ஆகியவை மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். மகாலய பட்சத்தின் 15 நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம். ஒரு வருடத்தில் கொடுக்க வேண்டிய 96 தர்ப்பணங்களில் மகாலய பட்சத்தின் 15 நாட்களும் கொடுக்கும் தர்ப்பணமும் அடங்கும். தை மற்றும் ஆடி மாத அமாவாசைகளைப் போல் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசையிலும் அதற்கு முந்தைய 15 நாட்களும் முன்னோர்களுக்காக வீட்டில் தினமும் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது நல்லது. மகாலய அமாவாசை சிறப்பாக முன்னோர்களுக்கெல்லாம் நம்ம திதி கொடுக்கலாம். அந்த 15 நாட்களும் திதி கொடுத்து வீட்டிலையும் சாமி கும்பிட்டு நலம் பெறுவோம், வளம் பெறுவோம், முன்னோர்களின் ஆசியினை பெறுவோம். நன்றி, வணக்கம்.